ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்லில் சென்னை சூப்பர் கிங் விசஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்ச் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் நடக்குதுங்க. இந்த கிரவுண்டோட பிட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின் டாமினேட்டட் பிட்ச்சுங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங் இந்த சென்னை சூப்பர் கிங்கோட ஹெட் கோச் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, எங்களால் இந்த பிச்சை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல, அதாவது ஹோம் கிரவுண்டில் விளையாடுற டீமே வந்து எங்களால் இந்த பிச்சை ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் அண்ட் பியூர் ஸ்பின்னோட டாமினேட்டாக இருக்கக்கூடிய பிச் தாங்க. இந்த கிரவுண்டில் வந்து நம்ம ஆவரேஜ் ஸ்கோர் நம்ம எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 180 to 190 வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் லாஸ்ட்டாக நடந்த 5 T20 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 66 விக்கெட் விழுந்திருக்குங்க. அதில் வந்து 32 விக்கெட் வந்து ஃபேஸ் பவுலர்ஸ், 34 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸ். ஈக்குவலி அதாவது 60-40 தாங்க இருக்குது. ஸோ ஆனால் நம்ம இப்போ இது வரைக்கும் நடந்த மேட்ச்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கிரவுண்டில் வந்து ஸ்பின்னர்ஸ் தாங்க அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட் வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வரைக்கும் 9 மேட்ச் 2 பேரும் மோதியிருக்காங்க. அதில் வந்து 6 மேட்ச் சென்னை தான் வின் பண்ணியிருக்கு. கேகேஆர் 3 மேட்ச் தாங்க வின் பண்ணியிருக்கு. சென்னை வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 4 மேட்ச் தோற்றுட்டு வராங்க. கேகேஆர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து கிட்ட ஒரு 230+ ஸ்கோர் வந்து கிட்ட போராடி போய் தோற்று தான் வந்தாங்க. ஸோ சென்னையோட மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. டீம் வைஸ் பார்க்கும்போது கேகேஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிடில் ஆர்டர் அவங்களது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி டாமினேட்டட் மிடில் ஆர்டருங்க. இப்போது இன்றைக்கி நமக்கு கிடச்ச அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ருத்துராஜ் வந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டார். அந்த ராஜஸ்தான் மேட்ச்சில் வந்து துஷார் தேஷ்பாண்டே வந்து போடும் போது எல்போவில் ஒரு அடிப்படும். அது வந்து இன்றைக்கி ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ருத்துராஜ் வந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டார். எம்எஸ் தோனி தான் வந்து கேப்டன் பண்ண போகிறாருங்க. நம்ம பிளேயர் செலெக்ஷனில் போகிறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெவான் கான்வே தாங்க நம்ம செலக்ட் பண்ணுறோம். டெவான் கான்வே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபார்மில் வந்துட்டார். கான்வே கிட்ட இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹிட்டிங் போக மாட்டாருங்க, பால் நல்லா டைம் பண்ணுவார். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டெவான் கான்வே செலக்ட் பண்ணுறோம். டெவான் கான்வே வந்து சிஎஸ்கே வந்து சேசிங் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அவரோட ரோல் வந்து ரொம்ப வைட்டலாக இருக்குங்க. அவர்கிட்டருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 40 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிப்பாருன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக்குங்க. குவிண்டன் டிகாக் வந்து பார்த்திங்கன்னா சொதப்பிட்டுருக்காருங்க. லாஸ்ட்டாக ஒரு 4 மேட்ச் நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன்லேயும் ஒரே ஒரு மேட்ச் தாங்க நல்லா விளையாண்டார். அதுக்கு அடுத்து நடந்த எந்த மேட்ச்லையுமே விளையாடலை. ஸோ குவிண்டன் டிகாக் ஒரு ரேர் கேஸில் நீங்கள் போங்க. குவிண்டன் டிகாக் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆடுறாங்க, கேகேஆர் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னா நீங்கள் குவிண்டன் டிகாக் போங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் தோனி கூட போகலாங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பிளேயருங்க. லாஸ்ட் இயர் வந்து இந்த கிரவுண்டில் தான் விளையாண்டார், அடிச்சு நொறுக்குனார். அஜின்கியா ரஹானே தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம், கேகேஆர் கேப்டன். அவருக்கு வந்து இந்த கிரவுண்டோட டைமென்ஷன் நல்லா தெரியும், இந்த கிரவுண்டோட பிட்ச் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியும். ஸோ நம்ம வந்து அவரை செலக்ட் பண்ணிக்கிறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரச்சின் ரவீந்திரா. ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பவர் பிளேலேயே ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா அடிச்சு ஆடணும் அப்படின்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க போல். ஸோ அவர் ஸ்டார்டிங்லேருந்தே ஹார்ட் ஹிட்டிங் தான் போகார். ரச்சின் ரவீந்திரா கிட்டேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 to 35ங்க. ரஹானே கிட்டேருந்து நம்ம வந்து ஒரு 40 to 45 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர். இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பிளேயர். ஸோ இந்த கிரவுண்டில் வந்து நிறைய விளையாண்டுருப்பார். ஸோ இந்த பிச்சோட தன்மைக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்க பிளேயர். இந்த பிச்சை எப்படி பிஹேவ் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஸோ நம்ம அவர் செலக்ட் பண்ணுறோங்க. அவர் வந்து ஒரு 30 to 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம ரகுவன்ஷியை செலக்ட் பண்ணுறாங்க, இம்பேக்ட் பிளேயராக வருவார். இவரோட கேம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேம் வந்து டைம் பண்ணுவாருங்க, பாலை ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் போக மாட்டார், மிஸ்டைம் ஷாட் எதுவுமே இல்லை, கிளியராக ஆடுறாரு. இந்த சீசனில் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ நம்ம ரகுவன்ஷி செலக்ட் பண்ணுறோம். அவர்கிட்ட வந்து ஒரு 30 to 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனில் நரேன். 4 ஓவர் போட்டுருவார், ஓப்பனிங்கும் வந்துருவாருங்க. இந்த வரைக்கும் பேட்டில் சரியாக படலை. மேபி சிஎஸ்கே கிட்ட ஃபார்மில் வந்துருவார். ஏன்னா யாரெல்லாம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்களோ அவங்க சிஎஸ்கே கிட்ட விளாண்டாங்கன்னா ஃபார்மில் வந்துருவாங்க. ஸோ சுனில் நரேன் வந்து இந்த மேட்ச் ஃபார்முக்கு வந்துருவார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் ஒரு 20 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். பவுலிங்கில் ஒரு 1 to 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. அதாவது லோக்கல் பாய்ங்க. இந்த கிரவுண்டோட டைமென்ஷன் எல்லாமே தெரிஞ்ச பிளேயர்.
ரொம்ப சீனியர் பிளேயர். ஸோ மேட்சை வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி விளையாடுவார். சேசிங்கில் போகிறாங்க அப்படின்னாக்கா அவர் தாங்க நின்று முச்சு கொடுப்பாரு. ஸோ ஜடேஜா வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஜடேஜா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போலிங்கில் 3 4 ஓவர் வரைக்கும் போட்டுருவார். ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம அவர் பேட்டிங் வைஸ் பார்க்கும்போது ஒரு 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்திங்க. அதாவது இவரும் லோக்கல் பாய் தாங்க, தமிழ்நாடு பிளேயர். எக்கச்சக்க மேட்ச் இந்த ஸ்டேடியமில் விளையாண்டுருப்பார். ஸோ அவர் எப்படி இந்த பிச்சில் எப்படி போடணும் அப்படின்றது நல்ல கிளவராக தெரியும். அதுவும் இல்லாமல் தோனி இவருக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாருங்க. அதனால் ஒரு ஓவர் எப்படியும் ரஹானே பேக் பண்ணுவார். ஸோ தோனி வந்தோன்னே இவரை தாங்க வச்சு அவர் விக்கெட் எடுக்க பார்ப்பார். ஸோ வருண் சக்கரவர்த்தி நம்ம பிக் பண்ணுறோம். அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யான்னு பார்த்தீங்கன்னா நூர் அகமத், விரிஸ்ட் ஸ்பின்னர். அதாவது இந்த சேப்பாக்கில் வந்து சென்னை டீம்லேயே நல்ல ஃபார்மில் இருக்க ஒரு போலர்னால் அது இவர் தாங்க. இவரும் கலீல் அகமது தான் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. நம்ம நூர் அகமதை பிக் பண்ணுறாங்க. நூர் அகமது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதாவது மேட்ச் கையை மீறி போகுது, இவங்க டாமினேட் பண்ணுறாங்க, கேகேஆர் பேட்ஸ்மேன் டாமினேட் பண்ணுறாங்கன்னா நூர் அகமது வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண பார்ப்பார். அதுவும் இல்லாமல் சிஎஸ்கேக்கு இந்த வாட்டி தோனி தான் கேப்டன் பண்ணுறாரு. ஸோ ஸ்டம்புக்கு பிஹைண்டில் இருந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கிளவராக பார்த்து பண்ணிவிட்டு வாருங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலீல் அகமத். பவர் பிளேலேயே நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். பவர் பிளேலேயே நல்ல போலிங் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்குங்க. அதுவும் இல்லாமல் மிடில் ஓவர்ஸ்லேயும் ஒரு ஓவர் போடுறாரு, எண்ட்லேயும் ஒரு ஓவர் போடுவாருங்க. கலீல் அகமது வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு 1 to 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பார் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். நல்ல ஸ்விங் ஆகக்கூடியனால அவருக்கு சேப்பாக் பிச் வந்து ரொம்ப அசிஸ்ட் பண்ணுதுங்க. அதனால் அவர் வந்து இந்த மேட்ச் வந்து நல்ல ப்ளே பண்ணுவார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. நம்ம காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கேப்டன் வைஸ் போகிறோம் அப்படின்னாக்கா நான் ரச்சின் ரவீந்திரா வந்து கேப்டனாக போடுறேங்க. சிஎஸ்கே வந்து ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் ரச்சின் ரவீந்திராவை கேப்டன்சி போடுங்க. இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் அடிப்பார்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். வைஸ் கேப்டன் வந்து நம்ம நூர் அகமதை வந்து சூஸ் பண்ணுறோங்க. நூர் அகமது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 to 50 ரன்ஸ், அதுவும் பவுண்டரிஸ் தான் டீல் பண்ணுவார். ஸோ ரச்சின் ரவீந்திரா அண்ட் நூர் அகமத் இவங்க 2 பேருமே நீங்கள் எப்போ வேணால் எடுக்கலாங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லையும் எடுக்கலாம், செகண்ட் ஹாஃப்லையும் எடுக்கலாம். நல்ல ஒரு பிளேயர்ஸுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேப்பாக் பிச்சை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேப்பாக் பிச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து இன்னொரு டீமை வந்து ஒரு காம்பினேஷனில் நம்ம செலக்ட் பண்ணுறோங்க. அதாவது இந்த டீமோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா போலர்ஸோட டாமினேஷனை நம்ம செலக்ட் பண்ணுறோங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண போகிற பிளேயர் வந்து கான்வே, 2வது ரஹானே, 3வது வந்து ரச்சின் ரவீந்திரா செலக்ட் பண்ணுறோம். 4வது வந்து இவர் ரகுவன்ஷி, 5வது வந்து விஜய் சங்கருங்க. அடுத்து நம்ம செலக்ட் பண்ண போகிற பிளேயர் வந்து சுனில் நரேன். அடுத்து நம்ம செலக்ட் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜடேஜா. அதுக்கு அடுத்து நம்ம போலர்ஸில் போயிடுறாங்க. போலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, பத்திரானா, நூர் அகமத், அப்புறம் இன்னொரு போலர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹர்ஷித் ராணாங்க. நம்ம வந்து இந்த காம்பினேஷன் வந்து சென்னை 6, கேகேஆர் வந்து 5 காம்பினேஷனில் போகிறோங்க. இதில் வந்து நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப லோ பர்சன்டேஜில் எடுத்திருப்பாங்க. அதனால் விஜய் சங்கர் வந்து லோவாக தான் எடுத்திருப்பாங்க, ரகுவன்ஷியும் லோவாக தான் எடுத்திருப்பாங்க. அதனால் நம்ம அந்த காம்பினேஷனில் போகிறோங்க. இதில் வந்து கேப்டன் வைஸ் நான் போகிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து விஜய் சங்கரை வந்து கேப்டனாக போடுறேங்க. விஜய் சங்கரை ஏன் கேப்டனாக போடுறேன் அப்படின்னாக்கா மிடில் ஆர்டரில் அவங்க டீம் கொஞ்சம் வீக்காக இருக்கனால இவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் கொஞ்சம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வைஸ் கேப்டனாக சுனில் நரேனை போடுறாங்க. ஆப்வியஸாக 4 ஓவர் போட்டுருவார், அதுவும் இல்லாமல் ஓப்பனிங்கும் வந்துடுவார். ஸோ நம்ம அவரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன். அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது சென்னையோட ஹோம் கிரவுண்ட் அப்படின்னால நம்ம சென்னையோட பேசிஸில் ஒரு டீம் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுற பிளேயர் வந்து கான்வே, செகண்டு செலக்ட் பண்ணுற பிளேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரஹானே, தேர்டு வந்து ரச்சின் ரவீந்திரா, 4th வந்து நம்ம தூபை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இவர் தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் இம்பாக்ட் பிளேயராக வருவார். அடுத்து நம்ம செலக்ட் பண்ண போகிற பிளேயர் வந்து சுனில் நரேன், அடுத்து ஜடேஜா. அதுக்கடுத்து நம்ம போலிங்கில் போயிடுறாங்க. போலிங் தாங்க மிச்சம் இருக்க 5 பிளேயர்ஸ் நம்ம எடுக்கிறோம். அதில் வந்து வருண் சக்கரவர்த்தி, மதிஷா பத்திரானா, நூர் அகமத், ஹர்ஷித் ராணா அண்ட் கலீல் அகமத் இவங்க நம்ம செலக்ட் பண்ணுறோங்க. இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம யார் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேப்டன் வந்து பத்திரானா கேப்டனாக போகிறோம். வைஸ் கேப்டன் வந்து நூர் அகமதுக்கு போகிறோங்க. இது வந்து சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்ட் பிச் அப்படின்னால நம்ம சிஎஸ்கேக்கு சாதகமாக இந்த டீம் போட்டிருக்கோங்க. இதில் நீங்கள் எதாவது சேஞ்சஸ் இருந்தால் கூட நீங்கள் அப் அண்ட் ரைட் மாற்றி நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் டீம் வந்து காம்பினேஷனில் போட்டுக்கோங்க. நம்ம 3 டீம் வந்து போட்டிருக்கோம். 3 டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போலர் டாமினன்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்ட் அப்படின்னால சிஎஸ்கே டீம் டாமினண்ட்டாக இருக்கும். இன்னொரு டீம் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலாக இருக்குங்க.